வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாட்டுப் பொங்கல். ஹாப்பி மாட்டுப் பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்யலான்னு வந்திருக்கோம். இதெல்லாம் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருளாக நம்ம எடுத்து வச்சாச்சு. நம்ம அடுப்பும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையிலேருந்து பிளான் பண்ணி இப்போ தான் பிரியாணி போட வந்தோம். அதுக்குள்ளே மழையே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இப்போ தான் தூர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அது நல்லா மழை பெய்யறதுக்குள்ளே நம்ம பிரியாணி போட்டுடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மழை வர ஆரம்பிச்சிட்டு. இன்றைக்கி சரியான காமெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு எப்போவுமே அடுப்பு ஸ்லோவாக தான் எரியுமா? எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆயில் ஊற்றலாம். ஆயில் ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ நெய் ஊற்ற போகிறோம். ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டாச்சு. பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சி இலை பிரியாணி வாசத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெருப்பை அதிகப்படுத்திடணும். இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் இருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், ஏன்னா குக் பண்ண போகிறோம் அதனால். இப்போ இது லைட்டாக செவர ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாமே எண்ணெயில் நனைகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். ஓகே, இது இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி தனியாக அரைச்சி வச்சது, இப்போ பூண்டோட பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வணங்கிருச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம பச்சை மிளகாவை எடுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நல்லா அடி பிடிக்காத மாதிரி நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இப்போ அதோட பச்சை வாசனை போகிறப்ப நம்ம மட்டனை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நம்ம அதை போட்டுடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடலாம். அடி பிடிக்காம மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா வதக்கும் போதே அதோட கலர்லாம் மாறி வேக ஆரம்பிச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். கறி நல்லா வேக ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த டைமில் நம்ம தயிரை ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 3 பாக்கெட்டு தயிர் ஊற்றிருக்கோம், அதாவது 1/4 லிட்டர். இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடலாம். தயிரோடு சேர்ந்து தான் அது வேகும். இப்போ அடுப்பை நம்ம நார்மலாக எரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம தக்காளி போட்டிருக்கோம். 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ தக்காளி போதும். இப்போ வந்து கறி வந்து அரை வேக்காடாக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம். வீடியோவில் வந்து இது சாந்து கலரில் தெரியுது, ஆனால் இது வந்து மிளகாய் பொடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சம் சீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சோம்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுடலாம். பெப்பர்,
இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கறி வேகிறதுக்காக நம்ம கலர் பொடி போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கிலோ கறிக்கு 3 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். கறி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வேக விட்டுறலாம். மட்டன் வெந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். என்னப்பா தண்ணிக்குள்ள போட்டீங்க? மட்டன் வந்து ஒரு 90% வந்து வெந்துருச்சு. இப்போ மீதி வந்து நம்ம ரைஸோட சேர்த்து ஒரு 10% வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து ரைஸை நம்ம கொட்டிடலாம். முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம அரிசியை கொட்டணும். இப்போ நம்ம அதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸை ஃபுல்லாக கொட்டியாச்சு, மிக்ஸ்அப்பும் பண்ணி விட்டாச்சு. இப்போ தம் போட போகிறோம். அந்த தம்மில் தான் ரைஸ் வந்து வேகும். அதோட அந்த மீத 10% இருந்துச்சுல அந்த மட்டனும் வெந்துடும். ரெண்டுத்தையுமே சேர்ந்து இப்போ வேக வைக்க போகிறோம் தம் போட்டு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுட்ருக்கோம். வானம் வந்து நல்லா மேகமூட்டமாக தெரியுது. வந்து பிரியாணி போட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி மழை வந்துரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மழை நல்லா தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மக்கிட்ட ஒரு ஷீட் இருந்ததுனால உடனே அதை எடுத்து இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டோம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே தம் போட்டு விட்டுடலாம். மழை நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம் போட்டு முடிச்சாச்சு. ஒரு 30 மினிட்ஸுக்கு நம்ம விட்டுட்டோம். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணினா அப்படி தனித்தனியாக வரணும்.